ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டர் பார்த்திபன் இயக்கிய டீன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வித்தியாசமான படங்கள் எடுக்கிற ஒரு சில டைரக்டர்ல பார்த்திபனும் முக்கியமானவர். அவர் நிறைய வித்தியாசமான படங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் ஒத்த செருப்பு போன்ற படங்களை சொல்லலாம். ஸோ அந்த வகையில குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் டீன்ஸ். இந்த படமும் வித்தியாசமா நல்லா இருக்கா இல்லையா, ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, வாங்க ரிவ்யூக்கு போகலாம். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல அது கூட போட்டி எந்த படமும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய படங்கள் கூட ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை வெற்றியடை செய்வாரு பார்த்திபன். அதோட தன்னம்பிக்கையா தனக்கலமான்னு தெரியல. பட் அந்த மாதிரி போட்டி போட்டு அவர் நிறைய படங்களை வெற்றி கொடுத்திருக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனும் ஒரு பெரிய படம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஒத்த சிறப்பும் ஒரு பெரிய படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா போய் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பே கிடைச்சது. ஸோ அந்த வகையில் இந்த டீன்ஸும் வரவேற்பு கிடைச்சதா இல்லையான்னு பார்க்கலாம். படத்தோட கதையை சொல்லணும்னா, கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு 13+ ஏஜ் பசங்க அவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, பேரண்ட்ஸ் அவங்க யாரும் மதிக்க மாட்டிருக்காங்க, இன்னும் சின்ன பசங்களாவே கன்சிடர் பண்றாங்க. ஸோ அவங்க பெரிய பசங்களா, மெச்சூர் பசங்களா கன்சிடர் பண்ண மாட்டிருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நம்ம பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க பாட்டி ஊர்ல பேய் கதைகள் நிறைய இருக்கு, அங்க பேய் கிணறுலாம் இருக்கு. ஸோ அதை போய் நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அதை வச்சு நம்ம பெரிய பசங்கன்னு காமிச்சிக்கலாம். ஸோ அங்க போலான்னு பிளான் பண்ணி எல்லாரும் அங்க கிளம்பி போறாங்க. அங்க போற இடத்துல அவங்களுக்கு பல பிரச்சனைகள் நடக்குது. அதெல்லாம் தாண்டி அவங்க போய் ரீச் ஆனாங்கன்னா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. படத்துல டீனேஜ் பசங்களா வரவங்க, சில பேர் சீரியல் நடிச்சிருக்காங்க, சில பேர் இன்ஸ்டா, யூடியூப்ல வீடியோ போட்டு ஃபெமிலியர் ஆனவங்க. ஸோ எல்லாமே 13+ பசங்க நல்லா மெச்சூராவே நடிச்சிருக்காங்க. டைரக்டர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அப்படின்னு நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து கட் அடிச்சுட்டு ஒரு 12 பேர் அந்த கிராமத்துக்கு போக ட்ரை பண்றாங்க. அதுல இன்னொருத்தனை சேர்த்துக்கிறாங்க. மொத்தம் 13 பேரா அந்த கிராமத்துக்கு போறாங்க. போற வழியில பஸ்ல போகும்போது ஒரு எலெக்ஷன் இஷ்யூவால ஸ்ட்ரைக் நடக்குது. அதை ஓவர்டேக் பண்ணி குறுக்கு வழியில போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு காட்டுப்பாதையை சூஸ் பண்ணி அங்கிருந்து நடந்து போறாங்க. நடந்து போகும்போது அங்க திடீர்னு பல சம்பவங்கள் நடக்குது. ஸோ அதனால அவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் தான் அந்த மொத்த படமே. ஆக்டர்ஸ்னு பார்த்தோம்னா அந்த டீனேஜ் பசங்க ஒரு 13 மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் யோகி பாபு, அதுக்கப்புறம் பார்த்திபன். ஸோ யோகி பாபு ஒரு 2-3 சீன் தான் வராரு. சின்ன சின்ன காமெடி பண்ணிட்டு போறாரு. அதுவும் அவ்வளவா சிரிப்பு இல்ல. அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த படத்துல ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல. அவர் சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க போல. பார்த்திபன் லாஸ்ட் 45 மினிட்ஸ் வராரு, அவ்வளவுதான். படத்தோட பிளஸ் சொல்லணும்னா, ஒரு லிமிடெட் பட்ஜெட்ல ஒரு வெரைட்டியான பிலிம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு ஜானரும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு ஜானரும் நல்லா டிஃப்ரெண்டாவே ட்ரை பண்ணிருக்காரு. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. படத்தோட நெகட்டிவ், படத்தோட பிரச்சனை என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சீனா இருக்கு, ஒரு கண்டினியூவாவே இல்ல. அது எல்லாமே ரேண்டமா ஒரு சீனா யோசிச்சு இங்க ஒரு ஷாட் எடுக்கலாம், அங்க ஒரு ஷாட் எடுக்கலாம், இங்க ஒரு சீன் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கே தவிர அவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்க முடிச்சாங்க, அது எந்த மாதிரியான காடு, அங்க என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு டீடைல்டாவே இல்ல. அது ஷார்ட்டா இருக்கு, அது இம்பாக்டாவும் இல்ல, நமக்கும் ஒரு ஃபீல் வரல. அது அப்படியே ரேண்டமா எல்லா சீன்ஸும் வந்துட்டு போகுது. யார் தொலைஞ்சாலும் போனாலும் நமக்கு என்னன்ற மாதிரி தான் ரேண்டமா வந்துட்டு போகுது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரச்சனை. யாராவது ஷார்ட் பிலிம் எடுக்கிறவங்க எடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி சீனா இருக்கு. அது எந்த கண்டினியூட்டியும் அதுல இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதே மாதிரி நடிச்ச நடிகர்கள், இந்த டீம்ஸ் ரொம்ப மெச்சூரா பேசுறாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல பேசுற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப மெச்சூரா இருக்கு. லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சின்ன குழந்தைகளுக்கு வச்ச மாதிரியே இல்ல, பெரியாளுக்கு வச்சுற மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு மெச்சூரிட்டியா காட்ட தேவையில்ல. ஒரு ஸ்டெப்புக்கு போய் டூயட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க சின்ன பசங்களுக்கு, அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. அதே மாதிரி பேரண்ட்ஸா நடிச்சிருக்கவங்க யாருமே குழந்தைங்களும் கூட நடிக்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த சிங்கே இல்ல, ரொம்ப டல்லா நடிச்சிருக்காங்க. அது செட்டே ஆகல அவங்க யாருக்குமே. செகண்ட் ஹாஃப்ல தான் பார்த்திபன் வராரு, ஒரு லாஸ்ட் 45 மினிட்ஸ். அந்த 45 மினிட்ஸ்ல அவருக்கான ட்ரீம், கனவு, லட்சியம், அவருடைய எமோஷனல் சைட்ஸை சொல்லி நம்மளை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அந்த லிமிடெட் பீரியட்ல நம்மளால கனெக்ட் பண்ண முடியல. அது அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. ஸோ அதனால அவர் அந்த ஃபீல் பண்றதெல்லாம் நமக்கு கடத்த முடியல நமக்குள்ள. அது ரொம்ப லேகா தான் இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் ஐடியா, அந்த வேற்றுக்கிற ஐடியாலாம் சூப்பரா இருந்தது. பட் இன்னும் எமோஷனலா நமக்கு கனெக்ட் ஆகல. ஒரு நார்மல் ஃபீல் தான் கொடுத்துட்டு போச்சு அந்த எல்லா சீன்ஸுமே. ஸோ ஓவரால் படத்தை பத்தி சொல்லணும்னா, நம்ம எப்பயாவது சின்ன வயசுல தூங்கிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு கதை எடுப்போம், ஒரு பேய் கதை எடுப்போம்னு யோசிப்போம் இல்லையா, அதே மாதிரி அவர் கனவுல ஒரு சின்ன கதையை லிமிடெட் பட்ஜெட்ல டிஃப்ரெண்டா எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கு. இது முழுக்க குழந்தைங்களுக்கு படம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்க குழந்தைங்களோட போயிட்டு ஒரு டைம் பார்க்கலாம். ரிவ்யூ அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.